நடிகை நிதி அகர்வாலை தொடர்ந்து நடிகை சமந்தாவும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி ரசிகர்களின் செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சமீபத்தில் நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிடிமுருவை திருமணம் செய்து கொண்டது ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. இத்திருமணம் கோவையில் இருக்கும் ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்றது. இத்திருமணத்தில் 2 பேருக்கும் நெருக்கமான உறவினர்களும் நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் ஐதராபாத்தில் உள்ள ஒரு பிரபல கடையின் திறப்பு விழாவில் நடிகை சமந்தா கலந்து கொண்ட நிலையில் அவரை நேரில் பார்க்க ரசிகர்கள் குவிந்தனர். அவருடன் செல்ஃபி எடுக்க முயன்று அவரை சூழ்ந்தனர். இதனால் ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கி தவித்த சமந்தா வேகமாக தனது காரை நோக்கி சென்று அங்கிருந்து புறப்பட்டார். இது தொடர்பான காட்சி இணையத்தில் வைரலாகி ரசிகர்களின் செயல்களுக்கு கண்டனங்கள் எழுந்து வருகிறது. முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு நடிகை நிதி அகர்வாலும் இதேபோல் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காருக்கு திரும்புகையில் கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கினார். அப்போது சில விரும்பத்தகாத செயல்களும் ரசிகர்கள் சிலர் ஈடுபட்டது பேசும் பொருளானது. இது போன்ற சம்பவங்கள் பெண் நட்சத்திரங்களின் பாதுகாப்பு மற்றும் பொது இடங்களில் கூட்டத்தை முறைப்படுத்துவது குறித்தான விவாதங்களை மீண்டும் எழுப்புகிறது. நடிகர் அஜித்குமாரும் பொது இடங்களில் ரசிகர்களின் செயல்களை கண்டித்து கட்டுப்படுத்தி வருவார். சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் கூட ரசிகர்களின் செயல் குறித்து பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நடப்பாண்டான 2025 கூட்ட நெரிசல் தொடர்பான சம்பவம் இந்திய அளவில் பேசப்பட்டு அந்த விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே 2 நடிகைகள் ரசிகர்களின் கூட்டத்தில் சிக்கி தவித்தது பேசும் பொருளாகி அது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் இம்மாதிரியான நிகழ்வுகளில் ஏற்பாட்டாளர்கள் கூட்டத்தை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் இது போன்ற சம்பவங்களை காவல்துறை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது.